ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: லட்சத்தீவின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் பிரதிநிதிகளுடன் மத்திய உள்துறை செயலர் திரு அஜய்குமார் பல்லா இன்று மாலை பேச்சுவார்த்தை நடத்துகிறார். தில்லியில் 3 மற்றும் சிக்கிமில் 1 மாநிலங்களவை உறுப்பினர் பதவி இடங்களுக்கான தேர்தல் அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அரபிக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 241 ரன் என்ற இலக்கை தென்னாப்பிரிக்கா நிர்ணயித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். லட்சத்தீவின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று பிற்பகல் லட்சத்தீவு சென்ற பிரதமர் அங்குள்ள அகத்தி தீவில் மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தார். லட்சத்தீவில் உள்ள இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கி தரப்படும் என்று அவர் தெரிவித்தார். அங்குள்ள மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும் என்றும் அவர்கள் சந்தித்து வரும் பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மீனவர்களுக்கு நவீன வசதிகள் செய்து தரப்படும் என்றும் அகத்தியில் மீன்களை பதப்படுத்துவதற்கான குளிர்பதன நிலையம் அமைத்து தரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விமான நிலையம் அருகிலேயே இது அமைக்கப்படுவதால் மீன் உணவுகளை ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மக்களுக்கு தேவையான வீட்டு வசதி செய்து தரவும் மின்சாரம், கழிப்பறை வசதி, சமையல் எரிவாயு இணைப்பு உள்ளிட்டவைகளும் போதிய அளவில் செய்து தரப்படும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறினார். நாளை லட்சத்தீவில் உள்ள கவரட்டி செல்லும் பிரதமர் 1,150 கோடி ரூபாய் மதிப்பிலான தொலைத்தொடர்பு, குடிநீர், சூரியசக்தி மற்றும் மருத்துவ சுகாதார திட்டங்களையும் தொடங்கி வைக்க உள்ளார். பின்னர் கேரளா செல்லும் பிரதமர் திருச்சூரில் பல்வேறு துறைகளில் பணியாற்றி வரும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் பங்குபெறும் ஸ்ரீ சக்தி சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். மகளிர் மசோதாவை நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றியதற்காக கேரள பிஜேபி சார்பில் பிரதமரை கௌரவிக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. முன்னதாக தமிழகத்தின் திருச்சிராப்பள்ளியில் 20,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான வளர்ச்சித் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய பிரதமர் திரு நரேந்திர மோடி சர்வதேச விமான நிலையத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள விமான முனையத்தை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் இந்த திட்டங்கள் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியை வலுப்படுத்தும் என்றும் ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகளை இளைஞர்களுக்கு இது ஏற்படுத்தி தரும் என்றும் கூறினார். போக்குவரத்து திட்டங்களால் மக்கள் எளிதில் பயணம் செய்வதற்கான சூழ்நிலை உருவாகும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் அண்மையில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகள் பற்றி குறிப்பிட்ட பிரதமர் மக்களுக்கு இதனால் ஏற்பட்ட இன்னல்கள் குறித்து தாம் மிகவும் வேதனைப்பட்டதாக குறிப்பிட்டார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த், வேளாண் விஞ்ஞானி டாக்டர் சுவாமிநாதன் ஆகியோரின் மறைவு தமிழகத்திற்கு ஏற்பட்ட இழப்பு என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். தமிழகத்தின் கலை, பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தால் தாம் பெரிதும் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த பிரதமர் காசி தமிழ்ச் சங்கமம் மற்றும் சௌராஷ்டிரா தமிழ்ச் சங்கமம் போன்றவை தமிழகத்தின் கலாச்சாரத்தை நாட்டின் பிற பகுதிகளுக்கும் கொண்டு சேர்த்துள்ளதாக பெருமிதத்துடன் கூறினார். தமிழகத்தின் சங்க காலத்தில் சேர, சோழ, பாண்டியர் மற்றும் பல்லவ மன்னர்கள் சிறப்பான ஆட்சியையும் அரசு நிர்வாகத்தையும் அளித்ததை சுட்டிக்காட்டிய திரு நரேந்திர மோடி இதுபோன்ற சிறந்த நிர்வாகத்தை வெளிப்படுத்தும் நோக்கிலேயே நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் செங்கோல் நிறுவப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா வரும் ஆண்டில் நாடு முழுவதிலும் 121 விமான நிலையங்கள் பசுமை நிலையங்களாக மாற்றப்படும் என்றார். சேலம், நெய்வேலி, வேலூர் விமான நிலையங்கள் மேம்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் தென் தமிழகத்தில் ராமேஸ்வரம், கன்னியாகுமரி ஆகிய பகுதிகளுக்கு வரும் ஆன்மீக யாத்ரீகர்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் பயன்பெறும் வகையில் மதுரை விமான நிலையத்தை பன்னாட்டு விமான நிலையமாக தரம் உயர்த்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஜம்மு காஷ்மீரின் பாதுகாப்பு நிலைமை குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தலைமையிலான உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் முப்படை தலைமை தளபதி திரு மனோஜ் பாண்டே, ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா, தலைமைச் செயலாளர் திரு அடல் துல்லு மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர். அண்மையில் ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலை அடுத்து இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ராணுவம், காவல்துறை மற்றும் மத்திய ரிசர்வ் படையினரிடையே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் இதில் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
சாலைகளில் விபத்து ஏற்படுத்திவிட்டு தப்பிச் செல்வோருக்கு 7,00,000 ரூபாய் அபராதமும் 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்க வகை செய்யும் சட்டப்பிரிவை ரத்து செய்ய வேண்டுமென அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் கடந்த 3 நாட்களாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளது. இந்நிலையில் அதன் பிரதிநிதிகளுடன் மத்திய உள்துறை செயலர் திரு அஜய்குமார் பல்லா இன்று பேச்சு நடத்துகிறார். தில்லியில் 3 மாநிலங்களவை இடங்களுக்கும் சிக்கிமில் 1 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கும் தேர்தல் நடத்துவதற்கான அறிவிக்கையை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இதற்கான வேட்புமனுக்களை வரும் 9ஆம் தேதி வரை தாக்கல் செய்யலாம். வரும் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஆம் ஆத்மி கட்சியின் திரு சஞ்சய் சிங், திரு சுசில்குமார் குப்தா, திரு நரேன்தாஸ் குப்தா மற்றும் சிக்கிம் ஜனநாயக முன்னணியின் திரு ஹிஷே லச்சிங்பா ஆகியோரின் பதவிக்காலம் முடிவடைவதை அடுத்து இந்த தேர்தல் நடத்தப்படுகிறது. தென் தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் ஏற்பட்ட பயிர் சேதத்துக்கான நிவாரணம் ஒரே மாதிரியாக வழங்கப்படும் என்று மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரன் கூறியுள்ளார். இன்று விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காட்டுப்பன்றி, மயில், மான் போன்ற விலங்குகளால் பயிர்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது குறித்து முதலமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் அதற்கான இழப்பீடு வழங்குவது குறித்த நடவடிக்கைகளையும் மாநில அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். தமிழக அதிகாரிகள் கேரளத்துக்கு அனுப்பப்பட்டு அங்கு வழங்கப்படும் நிவாரணத் திட்டம் குறித்து ஆய்வு செய்து உரிய முடிவெடுக்கப்படும் என்றும் திரு ராமச்சந்திரன் கூறினார். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு விடுபட்ட பயனாளிகளுக்கு திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் முத்தியால்பேட்டை ஊராட்சியில் நடைபெற்ற இந்த யாத்திரையின் போது மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் குறித்து அரசுத்துறை அதிகாரிகள் எடுத்துரைத்ததாகவும் இது தங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதாகவும் இதில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். என் பேர் கோமதி. நாங்க ஏர்வே கிராமத்துல இருக்கோம். போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை பத்தியும் எல்லாத்தையும் பத்தி பேசினாங்க. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அப்புறம் விவசாயத்துக்கு மருந்து தெளிக்கிறது, ட்ரோன் மூலமா எப்படி மருந்து தெளிக்கணும் அதை சொல்லி கொடுத்தாங்க. அதுவும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி. முத்தியால்பேட்டையில இருந்து வள்ளி பேசுறேன். மத்திய அரசுல இருந்து மகள் திட்டம், சேமிப்பு பத்தியும் விவசாயத்துக்கு காப்பீட்டு திட்டம் பத்தியும் பேசினாங்க. அது எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்தது. ட்ரோன் மூலமா பயிருக்கு மருந்து அடிக்கிறது எப்படின்றதையும் எங்களுக்கு காமிச்சாங்க. அதுவும் எங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது. இதுல மத்திய அரசுக்கு நன்றி சொல்லுங்க. என் பேர் ஜெயலட்சுமி ஏர்வா. செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை பத்தி சொன்னாங்க. எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது ட்ரோன் மூலமா மருந்து தெளிக்கிறது சொன்னாங்க. எங்களுக்கு மத்திய அரசுக்கு நன்றி. அரபிக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் 339 ரன் என்ற வெற்றி இலக்கை ஆஸ்திரேலியா நிர்ணயித்துள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 338 ரன் எடுத்தது. இதையடுத்து களமிறங்கிய இந்தியா சற்றுமுன் வரை 22 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 102 ரன் எடுத்தது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 241 ரன் எடுக்க வேண்டும் என்ற இலக்கை தென்னாப்பிரிக்கா நிர்ணயித்துள்ளது. ஜோகன்னஸ்பர்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதையடுத்து களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா 46.1 ஓவரில் 240 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. தற்போது ஆடிவரும் இந்தியா சற்றுமுன் வரை 21 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 107 ரன் எடுத்துள்ளது. தாய்லாந்து சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக், நிக்கி காலியாண்டா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-1 என்ற செட் கணக்கில் இத்தாலி இணையை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் சாகேத் மைனேனி, ராம்குமார் ராமநாதன் இணை தோல்வியடைந்தது. புரோ கபடி லீக் போட்டியில் தில்லி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. நொய்டாவில் இப்போட்டி இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். லட்சத்தீவின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் பிரதிநிதிகளுடன் மத்திய உள்துறை செயலர் திரு அஜய்குமார் பல்லா இன்று மாலை பேச்சுவார்த்தை நடத்துகிறார்.
தில்லியில் 3 மற்றும் சிக்கிமில் 1 மாநிலங்களவை உறுப்பினர் பதவி இடங்களுக்கான தேர்தல் அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அரபிக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக வலுப்பெறக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 241 ரன் என்ற இலக்கை தென்னாப்பிரிக்கா நிர்ணயித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.